கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அசனை சாப்பிட போகலாமா? அசனை எங்கன்னா குட் ஷெப்பர்ட் சர்ச்சில் தான். எப்போவுமே நானும் என் ஃப்ரெண்டு சௌமியும் தான் சாப்பிட போவோம். பட் இந்த வாட்டி பிரதீட்ட கேட்டேன் வாரியான்னு. அவளும் ஓகேக்கா வாரேன் அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறமா நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். பின்னாடி வாசல் வழியாக தான் வர இருந்தோம். செம்ம ரஷ்ஷு. ஸோ சுற்றி முன்னாடி வாசல் வழியாக வந்துட்டோம். அவங்க சர்ச்சோட 133வது சர்ச் ஆனிவர்சரி தான் இன்றைக்கி. அதுக்கு அவங்க இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆப்போசிட்டில் பார்சல் கவுண்டர், அதுக்கும் நல்லாவே கூட்டம் பாருங்கள். தென் நாங்கள் நின்றுட்டு இருக்கும் மோஸ்ட்ல ஒரு அக்கா வந்து சொன்னாங்க, பிரதி தானே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு அவளை அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனாங்க. அப்புறமா அப்படியே கொஞ்சம் முன்னாடி போகிற மாதிரி இருந்துச்சு லைனு. நிறைய பேர் வந்து ஊழில் ஜாயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கல. நாங்கள் அவங்களையும் தாண்டி முன்னாடி போய்டும். வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நின்று கால் வலிச்சதும் உட்கார ஆரம்பிச்சிட்டோம். மாற்றி ஒருத்தராக உட்காந்து ஆல்மோஸ்ட் முன்னாடி வரைக்கும் எங்கள் லைன் வந்துட்டு அப்புறமா எங்களை நிற்க வச்சுட்டாங்கங்க. ரொம்ப நேரமாக நின்னோம். கால்லாம் செம்ம வலி. தென் நான் என்னோடய ஃப்ரெண்டை பார்த்தேன். வந்து ரோஸ்லின், செம்ம சப்போர்ட்டிவ் கேரக்டருங்க. நிறைய விஷயத்தில் எடுத்து சொல்லுவாள், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்லாம். அப்புறமா அவங்க 2 பேரும் ஹாய் சொல்ல சொன்னேன். ஹாய் சொன்னாங்க. தென் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். செம்ம ரஷ்ஷு. முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, கொஞ்சம் டக்குன்னு. தென் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டாப் ஆகிட்டோம். ரொம்பவே வைக்க. நீங்கள் யாரெல்லாம் அசனை சாப்பிட போனீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த லைன் வரைக்கும் வந்துட்டோங்க. அப்புறம் எங்களை கரெக்டாக நிற்க வச்சுட்டாங்க. நானும் பிரதியும் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். சரின்னு சொல்லிட்டு அப்புறமா உள்ளே விட்டுட்டாங்க. உள்ளே போனதும் நான் வந்து அவங்க சர்ச்சோட டெக்கரேஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு. 133வது ஆண்டு விழா அப்படின்னு நாங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் கீழே ஃபுல்லாகவே பரிமாறினது வந்து கேர்ள்ஸ் தான். அண்ட் மேலே பரிமாறினது வந்து பாய்ஸ். தென் இலை போட்டாங்க. இலை போட்டதும் சாம்பார், ரைஸு, அப்புறமா அவியல், அப்புறம் ஆட்டுக்கறி. அதை வந்து நான் எடுக்கலை, அவ்வளோ பொறுமையான்ட்ட இல்லை. போட்ட உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ரொம்ப நேரம் லைனில் நின்றனால செம பசி. எங்களுக்கு ஆல்ரெடி சாப்பாடு வைக்கும் போதே ஒரு கிளாஸ் பாயசம் வச்சுட்டாங்க. தென் நாங்கள் 2 பேருமே வெக்கமே இல்லாமல் 2வது கிளாஸ் பாயசம் வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். குடிச்சு முடிச்சதும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து பின்னாடி கேட் வழியாக தான் போகணும். ஏன்னா அவங்க வந்து பின்னாடி கேட் வழியாக தான் போகணும்னு சொன்னாங்க. அங்கேருந்து எங்கள் வீடு வந்து 2 மினிட்ஸ் தான். பட் பிரதிக்கு தான் வீடு தூரம். அவளை வந்து நான் பார்த்துப்போன்னு சொல்லிட்டு இருந்தேன். தென் அவளும் அங்கேருந்து கிளம்பிட்டா. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் எங்களை ஃபாலோ பண்ணிடுங்க.